வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜின் தி பெட். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ மலேசியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகி வரும்போது வீட்டுக்காக சென்ட்டு, இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வராமல் ஜின்னுங்கிற ஒரு பெட்டி ஒன்று எடுத்துகிட்டு வராரு. அது எல்லாருமே வந்துட்டு இந்த ஜின் நினச்சிட்டு வந்தோம்னா அப்படி கிடையாது. இது ஒரு ஆவி சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெட்டிக்கு வந்துட்டு இருக்குது. அதை பார்த்துக்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. மேலே வெயில் படக்கூடாது, தண்ணி படக்கூடாது, நைட்டு 12-5 மணிக்குள்ள தான் அதுக்கு பால் பிஸ்கெட்டுங்கிறத வைக்கணும். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அதை வீட்டில் வளர்த்துறோம்னா உங்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அந்த கடைக்காரன் சொன்னதுனால எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி ஹீரோக்கு நல்லது நடக்குது, லவ் செட் ஆகுது, லோன்லாம் கிடைக்குது. ஆனால் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட அசம்பாதம் நடக்குது. அதனால வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஜின்னு வீட்டிலே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறதுனால இந்த ஜின் பெட்டி இதுக்கு வெளியே போட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தில் இந்த ஜின் அப்படிங்கிற கதாபாத்திரம் நம்ம வந்துட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தா செகண்ட் ஹாஃபில் டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை காமெடி ஆகிட்டாரு. அதனால இது ஆர்ஆர் பட ஜோன் வந்து வெளியே வந்துருச்சு. பெருசாக எந்த இடத்துலையுமே வந்துட்டு பயங்கிறது கிடையாது. குழந்தைங்களை மெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை குழந்தைங்களை கட்டி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம பெரியவங்க ரசிச்சு பார்க்குற மாதிரி இங்கே ஒரு 4-5 காமெடிங்கிறது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கடைசியாக வச்சு ஒரு பாட்டு அது ஓகேவா இருந்தது. மித்தபடி எனக்கு இந்த படத்தில் ஹீரோயினோட போர்ஷன்லாம் வரக்கூடிய சில பிரச்சனைகள் அந்த ட்ராமா வந்துட்டு ஃபேஸ் பண்ணது ஓகேவா வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அது வரைக்கும் நிலவுகள் நோயோட அந்த நம்ம ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தங்கிறது அவங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு. அது தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய வில்லனோட போர்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். முக்கியம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டராக நடிச்சிருக்கலாம். ஏன் இந்த ஜின்னோட சிஜி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலான்ட்டு படத்தில் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஜின்னை வச்சுட்டு எதுவுமே வந்துட்டு ப்ளே பண்ணவே இல்லை. அது பெட்டி விட்டு செகண்ட் ஹாஃப் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அது பேசுறதுக்கான அந்த டப்பிங் டைலாக்ல ஓரளவுக்கு காமெடி ஃபில் பண்ணியிருக்காங்க. அது அங்கங்கே வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃபாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. பட் இருந்தாலுமே குழந்தைங்க வந்துட்டு ரசிக்கும்படியாக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ்லாம் அந்த காஞ்சனா படம் மாதிரி பேய்க்கு சண்டை மாதிரி ஜின்னுக்கு சண்டைன்னு விட்டதெல்லாம் முடியலடா அப்படிங்கிற அளவு வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி.